புத்தகம் வந்து என்னன்னா ஒரு 5 புத்தகத்தை கொடுத்து இன்னியன் படிக்க சொன்னார். அதில் நான் கடைசி புத்தகமாக இந்த புத்தகம் வச்சுருந்தேன். அதை படிக்கும்போது கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி வந்துச்சு. இந்த புத்தகத்தோட பேர் வந்து மையிருளி. எழுத்தாளர் வந்து அமுதா செல்வி. படிக்கிற நமக்கே ஒரு மாதிரி உள்ள நம்ம போயிட்டு வர்றது இருக்குல்ல, அப்போது அந்த எழுத்தாளருக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த புத்தகம் எதை சார்ந்து பேசுது அப்படின்னா, பாலியல் தொழில் சார்ந்த நமக்கு தெரியாத கதைகள். இந்த மாதிரி நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம், இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்ற ஒரு உலகம் இருக்குல்ல, அந்த உலகத்தை வந்து ரொம்ப அழகா அந்த கதைகள்ல சொல்லியிருக்காங்க. அதுல எனக்கு ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். அது என்னன்னா வந்து, ஒரு பாலியல் தொழிலாளி அவங்க வந்து அவங்களால வந்து என்னன்னா அது வந்து ஒரு வயிற்று பொழப்புக்காக இல்லை வேற ஒரு இதுக்காக செய்யும்போது அவங்களால அதை வந்து என்னன்னா அதுக்கு வந்து அதுக்காக சாராயம் எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி வேறு வேறு இதில் போகிறாங்க. அப்போ ஒரு அம்மா வந்து தண்ணில இல்லாமல் படுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பையன், ஒரு குழந்தை, அந்த சின்ன பையன் வந்து பசிக்குது, அவனுக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பாடு எதுவும் இல்லை, அம்மாவும் படுத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வந்து குப்பையில் சாப்பாடு இருக்கு, குப்பையில் கறியெல்லாம் போட்டு மிச்சத்தை போட்டு சாப்பாடு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல அவனுக்கு பசிக்குது, பசிச்சா நம்ம சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அந்த இடத்துல சாப்பிட போயிடுறான். அங்கே போய் சாப்பிட்டுட்டா நமக்கு பசி போயிடும் அப்படின்ற மாதிரி அங்கே அவனுக்கு சண்டைக்கு ஒரு நாய் வருது. அவனுக்கும் நாய்க்குமான சண்டையும் அவங்க எழுத்துல, நான் சொல்ல மாட்டேன், நீங்க படிக்கணும், நிஜமாவே நீங்க படிக்கணும். ஏன்னா நான் இதை சொல்லிட்டேன்னா நீங்க படிக்க மாட்டீங்கல்ல. அந்த நாய்க்கும் அந்த குழந்தைக்குமான அந்த சண்டை இருக்குல்ல, அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு அழுதுட்டு, என்னால் அந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு அழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் படிக்கிற மாதிரி இருந்தது. இந்த புத்தகத்தை வந்து கண்டிப்பா எல்லாரையும் உங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான ரொம்ப கஷ்டமான ஒரு மனநிலை எல்லாமே போகும். ஆனா இந்த புத்தகம் வந்து வெறும் புத்தகமா கதையா மட்டும் பேசல, அதுல சமூகம் சார்ந்து பக்தி சார்ந்து என்னென்ன நம்ம சமயம் சார்ந்து ஒரு கட்டமைப்பு நம்ம மேல கொடுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல, அது எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க, அது எல்லாத்தையும் போட்டு கூராய்வு செய்யறாங்க. அதை வந்து நம்ம என்னென்னு நம்ம படிச்சாதான் நமக்கு தெரியும். அதை அமுதா செல்விக்கு வந்து என்னுடைய பேரன்பும் அழைப்புகளும். அந்த புத்தகத்தை இப்ப பேசுறதுக்காக உரையாளர் செயற்பாட்டாளர் பிரியதர்ஷினி அவர்களை அன்புடன் வேலை கிடைக்கும். இந்த நிகழ்வுல நான் எப்படி உள்ள வந்தேன்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியல. ஏன்னா புக்கு எழுதினவங்க மற்றவங்க எழுதின புக்கை பத்தி பேசுறாங்க, பேச வேண்டிய ஆள் ஊர்ல இல்ல, அவருக்கு பதில் இவர்னு போட்டு என்ன பேச வச்சுட்டாங்க. மையிருளி, பெண் சமூகம் ஆண்களாலும் சமயத்தாலும் எப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சி தான் இந்த புத்தகம். அனைவரது வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான பருவம்னா நம்ம குழந்தை பருவத்தை தான் நான் சொல்லுவோம். ஒரு மனுஷன் தான் வாழ்ற சமுதாயத்துல எப்படிப்பட்ட மனுஷனா இருக்க போறான் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதே அந்த குழந்தை பருவம் தான். ரொம்ப மகிழ்ச்சிக்கு உரிய ஒரு பருவம். ஆனா ஒருவருக்கு அந்த குழந்தை பருவத்திலேருந்தே ஒரு துயரம் தொடங்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அவலமான நிலை. அப்படிதான் ஆந்திராவை சேர்ந்த ஒரு 12 வயது குழந்தை, சைலஜா பேரு. அவங்க அப்பா வந்து நிலத்தை நம்பி ஒரு ஒடுங்கி போன ஒரு விவசாயி, அம்மா வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டவங்க. அந்த குழந்தை எப்படின்னா, சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இருக்காது, ஆனா அந்த பூக்களோட வாசனை இருக்குல்ல, அந்த வாசனையிலே அதோட பசியை மறந்து போகும். அந்த அளவுக்கு பூக்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற ஒரு குழந்தை. அப்படி இருக்கிறப்போ அவங்க அப்பா விவசாயத்துக்காக ஒருத்தர்கிட்ட இருந்து 10,000 ரூபாய் கொஞ்சம் கொஞ்சமா கடனா வாங்குறாரு. அவரால் அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வயசான ஜமீனுக்கு கட்டி கொடுத்துறோம், கடனும் அடைஞ்சிரும், அதுக்கு பதிலா இன்னொரு 10,000 ரூபாய் தரேன்
அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட பேசி அந்த குழந்தைய பெற்றோரே வந்து அந்த சந்தாதாஸ்னு ஒரு கேரக்டர் வரும், அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க. குழந்தை இல்லையா, அழுதுகிட்டே போகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன யோசிக்குது, சரி என்ன வயசான ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க போறோம், ஆனா அதனால தன்னோட குடும்பம் இருக்கு இல்லையா பசியிலேருந்து தப்பிச்சிடுவாங்க அப்படின்னு தன்னைத்தானே தேத்திக்கிட்டு அது கூட போயிட்டு இருக்கு. அவங்க ராஜமுந்திரிங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அங்க அவள மாதிரியே நிறைய குழந்தைங்களுக்கு மத்தியில அந்த குழந்தைய நிக்க வைக்கப்படுது. நிறைய பணக்கார ஜமீன் வந்திருக்காங்க, ஒரு குழந்தையா ஏலத்துல எடுக்கிறாங்க. சைலஜாவை 50,000 ரூபாய் கொடுத்து மஞ்சுநாத்னு ஒரு வயசான ஜமீன்தார் ஏலத்துல எடுத்து அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாரு. குழந்தை இல்லையா, குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்றாரு. அந்த குழந்தை வந்து கருவுறுது, கருவை கலைக்கிறாங்க. தொடர்ச்சியா பல கருக்கலைப்பு நடக்கிறதுனால குழந்தை உடலளவுலையும் மனதளவுலையும் சோர்ந்து போயிடுது. அந்த ஜமீனுக்கு சைலஜா கொஞ்ச நாள்ல ஒரு 6 மாசத்துக்குள்ளே அழுத்து போயிடுறா. வேற ஒரு குழந்தைய ஏலத்துல எடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சைலஜாவை கொல்கத்தாவை கூட்டிட்டு போறான். எங்க கூட்டிட்டு போறான்னா, இந்தியாவில் இருக்கிற பெரிய பாலியல் சந்தைகள்ல ஒன்னான சோனாகாட்சியில கொண்டு போய் வித்துறான். அந்த குழந்தைக்கு அந்த இடம், அங்க இருக்கிற பெண்கள் போட்டிருக்க உடை, அவங்களோட சைகை எல்லாமே ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, அழுது மறுபடியும் அந்த குழந்தை என்ன யோசிச்சுக்குது, தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னோட பெற்றோர்கள் குடும்பம் பசி இல்லாம சந்தோஷமா இருப்பாங்கல்ல அப்படின்னு அது தன்னைத்தானே தேத்திக்குது. கொஞ்ச நாள்ல அந்த வாழ்க்கை முறைக்கு சைலஜா பழகிக்கிறாங்க. தாங்கிட்ட வர வாடிக்கையாளர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்ட்டு அங்க இருக்கிற பெண்கள்கிட்டேருந்து கத்துக்கிறான். அவளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்னா, தான் கூட இருக்காங்களே பெண்கள், அவங்கெல்லாம் எப்படி இந்த தொழிலுக்கு வந்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்படிதான் அங்க கங்கம்மான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. கர்நாடகாவிலேருந்து அவங்க வந்திருப்பாங்க. நீங்க எப்படிங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க, அவங்க 12 வயசுல இருக்கப்ப கோவிலுக்கு நேர்ந்து விட்டுறது அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்திருக்கும், அதை பத்தி சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க கல்பனா கோஷ்ங்கிறவங்க சோனாகாட்சிக்கு வந்திருப்பாங்க. நீங்க எப்படிங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கிறப்போ அவங்க வந்து கணவன் இருந்ததுக்கு அப்புறமா கைம்பெண் ஆயிடுவாங்க. அவங்கள வந்து வீட்டுல வச்சிருந்தா வீட்டுல இருக்கிற ஆண்களுக்கு ஆபத்து, அபசகுணம் அப்படின்னு சொல்லி அவங்க கோவில்ல பிச்சை எடுக்கிறதுக்கான வெளில அனுப்பிச்சிடுவாங்க. கோவில்ல பிச்சை எடுப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாலியல் தொழிலுக்கு வந்திருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு பெண்கள் வாழ்க்கையிலையும் சமயமும் சடங்குகளும் ரொம்ப கொடூரமா வந்து விளையாண்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு கொலை நடந்திருக்கும். அந்த சைலஜா வந்து ஒரு நேரடி சாட்சியா இருப்பா. எப்படியாவது அந்த பொண்ணு அந்த கேஸ்லேயும் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சைலஜா வந்து ஒரு போலீஸ்கார கூட அனுப்பிச்சு வைப்பாங்க. அவன் அந்த பொண்ணை கூட்டிட்டு நீல்கம்பல்ங்கிற ஒரு இடத்துக்கு போவான். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ராஜமுந்திரிக்கே கூட்டிட்டு வருவான். ராஜமுந்திரி அப்படின்னு எழுதியிருக்கிறத தெலுங்குல எழுதியிருக்கோம். பார்த்தோன்னா அப்பாடா நம்ம ஒரு வழியா சொந்த ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு கொஞ்சம் நிம்மதியா இருப்பா. அங்கேயும் பிரச்சனையா இருக்கும். திருப்பி பட்டாபுரத்துல கௌசல்யாமான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் வித்துடுவாங்க. அங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, காலவந்தலுக்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட மரபு நடனமான விலாசிலி நடனத்தை ரொம்ப ஆர்வமா கத்துப்பான். அதுக்கப்புறமா ஒரு மகாபுஷ்கரன்னு ஒரு திருவிழா இருக்கும், அதுக்கு போலான்னு சொல்லிட்டு தன்னோட குழு எல்லாரையும் கூட்டிட்டு கௌசல்யா அம்மா போவாங்க. அங்க போறப்ப என்ன ஆகுனா, தன்னோட வாழ்க்கை வந்து இவ்வளோ கொடூரமா மாறிச்சு இல்லையா, அதுக்கு யாரு காரணம், தன்னோட அப்பா கிட்ட கடன் கொடுத்த ஒருத்தர் அவரை அங்க பாத்துருவா. பயந்து ஓடுவான். அவனும் வந்து என்ன பண்ணுவான்னா பின்னாடியே துரத்திக்கிட்டே வருவான். ஒரு சந்தர்ப்பத்துல சைலஜா வந்து அவனை கொலை பண்ணிடுவான். திருப்பி அந்த கொலையிலேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக காவேரிப்பட்டினத்துல இருக்கிற பட்டம்மா அப்படிங்கிறவங்கள்ட்ட வித்துருவாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அளவுக்கு அதிகமா வந்து கஷ்டப்படுவா. அதுக்கப்புறம் அங்கேயும் தப்பிச்சு போக நினைப்பா, ஆனா முடியாது. ரொம்ப அளவுக்கு நாளுக்கு நாள் அவளுக்கு வந்து நிறைய துன்புறுத்தல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவளோட கஷ்டத்தை பார்த்துட்டு அங்க ஒருத்தவங்க கொடுத்த தகவலின் பேர்ல அவங்கள மீட்டுட்டு போயிட்டு கிருஷ்ணகிரியில இருக்கிற நட்பு கூடத்துல தங்க வைப்பாங்க. அந்த பொண்ணு வந்து இதுக்கு முன்னாடி சோனாகாட்சியில இருக்கிறதுல இருந்து மதுவுக்கு அடிமையா இருப்பாங்க. அதுல இருந்து அவங்களை மீட்கிறதுக்காக மதுரைக்கு அனுப்பி வைப்பாங்க. அங்கேயும் வந்து தன்னோட குழந்தையிலேருந்தே இருக்கு இல்லையா, 17 வயசு அவங்க மீட்டுட்டு வந்து அங்க வைக்கிறப்போ பழைய நினைவு, மது கடுமையானது, எல்லாத்தினாலும் தூக்கமே இல்லாம இருப்பான். அங்கேருந்து காணாம போயிடுவா. திருப்பி வந்து
ஒரு கோதாவரி நதிக்கரையில ஒரு பெரிய வீட்டுல பூந்தோட்டத்துக்கு நடுவுல ஒரு பொண்ணு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த நாவல் முடியும். நீங்க இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா சைலஜா வந்து எப்படி அவங்க மீட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த புத்தகத்தை முழுமையா வாசித்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தூக்கமே வராது. அப்படியான ஒரு புத்தகம். வாசிப்பை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப ஒரு ஆரம்ப நிலையில இருக்கிற ஒரு ஆள் தான். ஏன்னா நான் ஒரு சில புத்தகம் தான் வாசிச்சிருக்கேன். அதுல எனக்கு ரொம்ப பெருசா பாதிச்சுது அப்படின்னா நான் இந்த புத்தகம் தான் சொல்லுவேன். இதை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாள்லயே படிச்சு முடிச்சுட்டேன். ஒரு 380 பக்கம் இருக்கும் அந்த புத்தகம். தூக்கமே வரல ஒரு 2 நாளைக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப அதுல இருக்க பெண்களோட வலி வேதனை எதுவுமே நம்மளை வந்து தூங்க விடாது. தான் நேர்ல பார்த்த மனுஷங்களோட அந்த வலியும் வேதனையும் தன்னோட எழுத்துக்கள் மூலமா வாசகருக்கும் அதை வந்து எழுத்தாளர் கொடுத்திருக்காங்க. உங்களோட சிறப்பான எழுத்துக்களுக்கு நன்றி தோழர். இந்த புத்தகத்துல வந்து நிறைய புது விஷயங்கள் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு இடத்துல வந்து பியூட்டி பார்லர் பத்தி சொல்லியிருப்பாங்க. எதுக்கு பாலியல் தொழில் பண்றவங்களுக்கு பியூட்டி பார்லர் அப்படி அந்த தொழிலை ஊக்கப்படுத்துற மாதிரி ஆயிடாதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுல அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த தொழில்ல ரொம்ப முக்கியமே வந்து அழகுதான். அழகா இருக்கிற பொண்ணுங்களுக்கு அதிகமான தொகை கொடுப்பாங்க. அழகு கம்மியா இருக்கிறவங்க அதிகமான நபர்கிட்ட போனா மட்டும்தான் அந்த அளவுக்கு தொகையை சம்பாதிக்க முடியும். இதனால வந்து நோய் பரவறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனாலதான் வந்து அவங்களுக்கு இந்த பியூட்டி பார்லர் இது கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தெரப்பி மாதிரியும் இருக்கும். ஒருவேளை இந்த தொழில் வேண்டாம், ஒரு மாற்று தொழில் கூட அவங்க போறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு புதுசா இருந்தது. அந்த பாலியல் தொழில் பண்றவங்களை மீட்டுட்டு வந்து அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குங்கிறது நான் இந்த புத்தகத்தின் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி தோழர். இது வந்து ஒரு புத்தகமாவே இருந்தாலும் இது வந்து நிஜம். இப்ப வரைக்குமே வந்து இந்த நிலைமை தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிச்சே ஆகணும். நான் படிச்ச வகையில ஒரு 4 இடத்துல இதுக்கு வந்து ஒரு தீர்வு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் இடம் வந்து வீடு. பெண்ணை வந்து ஒரு சக மனுஷியா பார்க்கணும் அப்படிங்கிறத ஆண்களுக்கு வந்து வீடு கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். 2வது வந்து சமூகம். பல்வேறு சூழ்நிலையால ஒரு பொண்ணு வந்து பாலியல் தொழிலுக்கு வந்துடுறாங்க. அவங்கள வந்து வேசி அப்படின்னு தொடங்கி பல்வேறு பட்டப்பெயர் வச்சு அவங்கள வந்து கூப்பிட்டு அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்படி இல்லாம அந்த நிலைமையில இருந்து அவங்கள எப்படி நம்ம வந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிக்கணும். அடுத்து வந்து ஆன்மீகம். ஆன்மீகம்னா ஒரு பெண்ணோட வாழ்க்கையில சமயம் சடங்கு இதனால வந்து பாலியல் தொழிலுக்கு வரா அப்படின்னா அப்படிப்பட்ட சமயம் சடங்கு வந்து பெண்களுக்கு தேவையே இல்லை. அதை அவங்க வந்து விட்டுட்டு வந்துடணும். 4வதா வந்து பாத்தீங்கன்னா அரசியல். சைலஜாவோட அப்பா வந்து நொடிச்சு போனதுக்கு காரணம் அவர் மட்டும்தானா? அவர் விவசாயம் பண்றதுக்கு சரியான நேரத்துல தண்ணி கிடைக்காமலா இருந்திருக்கலாம், இல்ல அவரோட விளைபொருளுக்கு ஒரு உரிய விலை கிடைக்காம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்களாலதான் அவரோட தொழில் வந்து நஷ்டமாச்சு. ஒருவேளை அவரோட தொழில் லாபகரமா இருந்துச்சுன்னா சைலஜா வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டான். சரிங்களா? அதனால ஒரு பெண் வந்து பாலியல் தொழிலுக்கு வர்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் காரணங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அதை வந்து ஒழிக்கிறதுக்கு அரசியல்வாதிகளும் இயக்கங்களும் கண்டிப்பா முன் வரணும். இது நான் படிச்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச தீர்வு. நீங்க இந்த புத்தகத்தை கண்டிப்பா வாசிங்க, உங்களுக்கும் நிறைய தீர்வு தோணலாம். இது வந்து என்னோட முதல் மேடை பேச்சு. ஏதாவது இப்ப வரைக்குமே கொஞ்சம் படப்படான்னு இருக்கு, என்னோட குரல்லே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அருமையான புத்தகம் தோழர். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள், நன்றி. இந்த புக்கு வந்து நான் வாசிக்கிறதுக்கும் அதை பத்தி பேசுறதுக்கும் காரணமா இருந்த இனியன் அண்ணா, உங்களுக்கு என்னோட நன்றி.